இந்தியாவில் நியூவா லான்ச் பண்ணிக்க iQOO 35G உண்மையிலே ஒருத்தா இல்லையா? இந்த போனை பத்தி ஆகோ ஓகோன்னு சொல்றாங்க. அப்படி இந்த போன்ல என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணிக்காங்க, எதெல்லாம் டவுன் கிரேட் பண்ணிக்காங்க, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஆனஸ்ட் ரிவ்யூவா இருக்க போது இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போற முன்னாடி எப்போதும் போல அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்கப்பா. இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போலாமா? வீடியோ ஸ்டார்ட் பண்ற முன்னாடி நம்ம சேனல்ல 2K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். கண்டிப்பா இதெல்லாம் நீங்க இல்லைன்னா நிச்சயமா நடந்திருக்காது. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு தொடர்ந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நான் எப்போதுமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் தான் எடுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு என்னை மோட்டிவ் பண்ணி என்னை இந்த அளவுக்கு வந்துட்டு கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் இன்னுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் நம்புறேன். கண்டிப்பாக நிச்சயமாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் எனக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து வந்து சப்போர்ட் தாங்க. இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. கம்மிங் டு த போன், iQOO வந்து இந்த போன்ல நிறையவே ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு யூஸ் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. நல்லா பாருங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு உங்களுக்கே வந்து தெரியும். ஐபோன், சாம்சங், ஒன் பிளஸ் மாதிரி இவங்க டிசைனை சேஞ்ச் பண்ணவே இல்லை. பாக்குறப்பவே அப்படியே iQOO 12 மாதிரி தான் இருக்கும். அப்போ டிசைன்ல என்னதான்டா அப்கிரேட்னு கேட்பீங்க. இதுக்கு ஒன்னே ஒன்று இருக்கு. கேமரா மாடல் சுத்தியுமே கலர் கலரா வந்து லைட் எரியும். இந்த லைட் வந்து கால் வர்றப்ப, மெசேஜ், நோட்டிபிகேஷன், சார்ஜ் பண்றப்பலாம் இந்த லைட் வந்து பல இடங்களில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கஸ்டமைஸும் வந்துட்டு பண்ணிக்கலாம். பட் அஸ் ஏ கன்சியூமர் இந்த ஆர்ஜிக் லைட் வந்து தேவையில்லைன்னு தான் நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இந்த ஆர்ஜிக் லைட்டை வச்சு பந்தா காட்டுறதுக்கு பதிலாக இந்த போன்ல ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்லாம் வந்துட்டு இல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்துட்டு பெட்டரா வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ இது வந்துட்டு தேவையில்லாத ஒரு ஆணி தான் வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டிசைனுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5 out of 4 தாராளமா இந்த டிசைனுக்கு வந்து கொடுக்கலாம். கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த போன்ல ரொம்ப நல்லா பண்ணிக்காங்க. 6.82 இன்ச்ல 2K LPO டிஸ்பிளே, 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 4500 பீட் பிரைட்னஸ், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேட குவாலிட்டியுமே நல்லா இருக்குங்க. 1800 நிட்ஸ்ல HPM மூலம் பிரைட்னஸ் லெவல் கொடுத்ததுனால உங்களுக்கு வெளியே போனை கொண்டு போகும்போதும் அந்த சன்ரைஸ் எல்லாம் படும்போதும் உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர்னஸ் வந்துட்டு கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம 4500 பீட் பிரைட்னஸ் வந்துட்டு HDR பிளேபேக்ல கொடுத்ததுனால யூடியூப் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் இந்த ரெண்டுக்குமே சப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வீடியோட குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா பண்ணிக்காங்க. ஆனா மெயினா எனக்கு ஒரே விஷயம் இந்த போன்ல, அதாவது iQOO 30 எனக்கு ரொம்பவே வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு கம்பேர்ட் டு iQOO 12. அது என்னன்னா இந்த டைம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆப்டிகலா சேஞ்ச் பண்ணிட்டு அல்ட்ராசானிக் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கனால உங்களுக்கு ரொம்பவே குயிக்கா வந்துட்டு அன்லாக் பண்ணிக்கிட முடியும். உங்களுடைய ஃபிங்கர் வந்து ரொம்பவே வந்து வெட்டா இருந்தாலும், அதாவது ஈரப்பதமா இருந்தாலும் அது ரொம்பவே ஈஸியா வந்து குயிக்காவே வந்துட்டு அன்லாக் ஆகுது. நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராகவே இந்த டைம் வந்துட்டு பண்ணிக்காங்க. ஸோ டிஸ்பிளேக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமா 5 out of 4.9 வந்துட்டு நிச்சயமா வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க. இல்ல பர்ஃபார்மன்ஸ்க்கு இருக்கிறதுலே டாப் நாச்சான ஸ்னாப்டிராகனோட 8 ரேட் கொடுத்துருக்காங்க. LPDDR5X அல்ட்ரா ரேம் டைப்பும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம UFX 4.1 ஸ்டோரேஜ் டைப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஸ்பெசிபிகேஷனாக ரொம்பவே வந்துட்டு நல்லா இருக்கு. ஸோ இதனாலேயே ஆண்ட்ராய்டு ஸ்கோருமே 2.8 மில்லியன் வரைக்குமே ஸ்கோருமே வந்து கிடைச்சிது. ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா ஷுவர்லி 5 out of 5 தாராளமா வந்துட்டு கொடுக்கலாம். சரி, பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா பேட்டரி அடி வாங்கணும் கண்டிப்பாக வந்துட்டு கேட்பீங்க. பட் அதான் இல்லை. ஏன்னா இதில் 6000 mAh பேட்டரி, இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸுக்கான சார்ஜிங் சப்போர்ட்டே இருக்கனால 0 to 100% வந்துட்டு வித்தின் 30 மினிட்ஸ்லேயே வந்து ஃபுல் சார்ஜ் வந்துட்டு ஆகிடும். ஸோ பேட்டரி அண்ட் பேட்டரியோட சார்ஜிங்க்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக 5 out of 4.5 நிச்சயமாக வந்துட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த போனோட சாஃப்ட்வேர்னு ஆடும்போது FunTouch OS 15 பேஸ் பண்ணி Android 15 கொடுத்துருக்காங்க. அண்ட் iQOO என்ன சொல்றாங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அண்ட் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேருக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5 out of 4.5 தாராளமா கொடுக்கலாம். அடுத்த ரொம்ப ஈகரா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா கேமரால ஏதாச்சும் அப்கிரேட் இருக்கான்னு கேட்பீங்க. இதுல பின்னாடி பேக் சைட்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் பண்ணிருக்காங்க. இதுல பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல், சோனியோட IMX 921 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 50 மெகா பிக்சலுக்கான 2x டெலிஃபோட்டோ வித் சோனியோட IMX 821க்கான சென்சாரோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு ஒரு டவுன் கிரேட் என்னன்னா இந்த கேமரால தான். அது என்னன்னா போன டைம் iQOO 12ல உங்களுக்கு டெலிஃபோட்டோல 3xக்கான ஜூம் வந்து கொடுத்தாங்க. பட் இந்த டைம் வந்து வெறும்
2x தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இருக்கலே இந்த iQOO 30ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டவுன் கிரேட் கேமரால. பட் இருந்தாலுமே கேமராவோட குவாலிட்டி அந்த கிளியரன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னை ரொம்ப வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். ஸோ கேமராக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக 5/4 வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது iQOO 13 இட்ஸ் ஏ ஃபென்டாஸ்டிக் வேல்யூ ஃபார் மணி. அது என்ன ஃபென்டாஸ்டிக் வேல்யூன்னு கேட்பீங்க. நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்துட்டு இந்த ஃபோன் லான்ச் பண்ணிக்காங்க. அண்டர் 50Kல பெஸ்ட் ஃபிளாக்ஷிப் ஃபோனே வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக பண்ணிக்காங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண Realme GT7 Pro விட ப்ரைஸுமே ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் அங்கே இல்லாத பல விஷயங்களை iQOO பண்ணி iQOO தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கான்னு வந்துட்டு பெருமையாக சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு iQOO இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம iQOOனாலே அது அப்படி ஒரு பிராண்ட் இருக்கானே வந்துட்டு கேட்போம். பட் இப்போ வந்துட்டு iQOO வந்துட்டு ஒன்னொன்னா பெட்டரா வந்துட்டு பண்ணி ரொம்ப வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் தாராளமா வந்துட்டு அடிச்சு சொல்லுவேன், நீங்க Realme GT7 Pro விட நீங்க iQOO 30 கண்ணை மூடிட்டு வந்துட்டு வாங்கலாம். அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இனி அடுத்த ஒரு வீடியோல வந்துட்டு உங்களை பார்க்கிறேன். நன்றி.